இந்த 2 மாநாட்டில இருந்தும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் தெளிவுபட்டிருக்கும். பெண்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியலன்னு சில பேர் சந்தேகப்படுறாங்க. இளைஞர்கள் யாரோட இருக்காங்கன்னு தெரியலன்னு சில பேர் குழப்ப நினைக்கிறார்கள். இந்த 2 மாநாட்டுக்கு அப்புறம் நான் உறுதியாக சொல்லுகிறேன், பெண்கள் இளைஞர்கள் அத்தனை பேரும் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களோடு, முதலமைச்சர் அவர்களோடு தான் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தெளிவாக தெரியும் யாரோட இருந்தா தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று. நமக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. எல்லாம் கை கோர்த்துக்கிட்டு மேடையில ஏறுறாங்க. பிஜேபி அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்ல, பிஜேபி தலைமையிலான கூட்டணி. அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிரதமரோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். எந்த பிரதமரோடு? இங்கே சில நாட்களுக்கு முன்னால் டெல்லியிலே ஒரு பட்ஜெட் படிக்கப்பட்டது. அந்த பட்ஜெட் படிக்கப்படுவதற்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் காலையில எக்ஸ் வலைதளத்திலே ஒரு செய்தியை போடுகிறார். தேர்தல் வருது, அதனாலேயாவது இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அப்ப கூட தமிழ்நாட்டுக்கு அள்ளி இல்லை கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பிஜேபியோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்கக்கூடிய துரோக கூட்டணி. ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பிஜேபி மகாராஷ்டிராக்கு 24 கோடி கொடுக்குது, யூபிக்கு 20,000 கோடி, மகாராஷ்டிரத்துக்கு 24,000 கோடி, குஜராத்துக்கு 17,000 கோடி. ஆனா தமிழ்நாட்டுக்கு 7,600 கோடி தான். இந்த துரோகத்தோடு கைகோர்த்து கொண்டுதான் ஒரு எதிரணி நமக்கு எதிராக உருவாகி இருக்கிறது. நம்ம பிள்ளைங்களுக்கு அங்கே அன்பில் மகேஷ் இருக்காரு. நாங்க பல முறை போய் நிதிக்காக போராடி இருக்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் படிப்பதற்காக நான் ஹிந்திய திணிப்பேன், அதை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நிதி கொடுப்போம் அப்படின்னு 3,500 கோடிக்கு மேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய துரோக கூட்டத்தோடு அவர்கள் கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.